மாமீஸ் வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன். அந்த நான் அவங்களோட அந்தரியம். ஓகே, நம்ம இப்போது ஸ்ட்ரே கிட்ஸ் ஆஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரேட்டாக ஸ்டோரியிலேருந்து போயிடலாம். இதுலேருந்து ஒரு சின்ன மாநில கண்டிப்பாக பண்ணால் அதில் சுந்தர் பொண்ணா நம்ம வாய்ஸ் வந்து நம்ம பிடிஎஸ் போட்ட கட்டை வந்து உழைக்க ட்ரை பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அட் த சேம் டைம் நம்ம கேர்ள்ஸ் வந்து ஒவ்வொருத்தரையாக தேடி போக ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ வந்து அவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதோட விட்டோமா சரி நெக்ஸ்ட் நான் பார்க்கலாம் வாங்க. இப்போ எடுத்தோடனே நம்ம கேர்ள்ஸ் கிட்ட தான் காட்சோம். அவங்க கரெக்டாக தமிழ்நாட்டில் ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. இங்கே எப்படி வந்தீங்க அப்படின்னு சும்மா தியா கேட்குறாங்களா. அவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சும்மா தியா சொல்கிறாங்க. எப்படி உள்ளே போகிறது, இங்கே பாரு எவ்வளோ செக்யூரிட்டின்னு. மீனோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் வெல்த்தியான ஃபேமிலி போல், அதான் அவ்வளோ செக்யூரிட்டி வந்து இருக்குது. லைக் ஒரு 10-15 போலீஸ் வந்து அவங்க வீட்டு முன்னாடி சுற்றிட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சும்மா ரீமா கேட்குறாங்களா. நம்ம தியா ஒரே ஒரு சொடக்கு தான் போடுறாங்க. பார்த்தா அவங்க 3 பேரும் நம்ம மீனும் குளிச்சிட்ருப்பாங்க போல் பாத்ரூமில், அங்கேயே நிற்கிறாங்க. இந்த கருமத்தை முதலே பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சும்மா ரீமா கேட்குறாங்க. இங்கே நம்ம சியா இது 2 இன்னும் திருந்தவே இல்லை பாரு, அப்புறம் இந்த மாதிரி தான் இப்போ இருக்குது அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம மீனும் ஒரே இதில் அதாவது ஒரே டப்பில் உட்காந்து குளிச்சிட்ருக்காங்க. இவங்க எல்லாருமே சிஸ்டர்ஸ் தானே, அவங்க மொதலையுமே அப்படி தான் பண்ணுவாங்க, இப்போயும் அதை தான் பண்ணுறாங்களா, அதைத்தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம மீனும் இவங்களை பார்த்தோன்னே ஒரு மாதிரி கத்திக்கிட்டே எத்திக்கிறாங்களா. நம்ம ரீமா நல்லா படம் ஓடுது அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. யார் நீங்கள்லாம் செக்யூரிட்டி அப்படின்னு சும்மா கத்துறாங்களா. இரு நீ வேற சும்மா செக்யூரிட்டி மயூரிட்டின்ட்டு அவன் இருக்க இருச்சல்ல அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம தியா தான் அவங்க 2 பேருக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. தள்ளியே நில்லுங்க, இல்லை அவ்வளோதான், ஆமாம் பிடுங்கிடுவீங்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம சியா இருப்பாங்கள்ல, அவங்க தான் 2 டவலை வந்து தூக்கி போடுறாங்க. அதை பிடிச்சி தொலைங்க, பார்க்க முடில அப்படின்னு சும்மா திரும்பிக்கிறாங்க. நம்ம மீனவும் அந்த டவலை வேகமாக சுற்றிட்டு அங்கேருந்து போகிறாங்களா. நம்ம தியா அவங்க கையை பிடிச்சி நிப்பாட்டுறாங்க. தென் கண்ணை மூடி திறக்கிறாங்க. அவங்க கண்ணில் அந்த தாமரை வந்து இருக்குது, லைக் ஒரு தாமரை மாதிரி மின்னுது. அதை பார்த்தோன்னே நம்ம மீனுக்கும் ஆஸ் யூஷுவல் அவங்களோட சிம்பிள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. 2 மீன் மாதிரி 2 பேருக்கும் ஒரே சிம்பிள் தான், சின்ஸ் தே ஆர் ட்வின்ஸ். 2 பேருக்கும் ஒரே சிம்பிள் ப்ளஸ் ஒரே பவர். ஆனால் என்ன டிஃப்ரெண்ட்னா நம்ம மீரா வந்து வாட்டரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, நம்ம மீனுக்கு வந்து அந்த ஐஸ் வந்து வரும். லைக் இந்த இன்க்ரெடிபிள்லாம் ஐஸ்மேன் ஒருத்தர் இருப்பார்ல, அந்த மாதிரி ஐஸ் வந்து வரும். அவங்களால தண்ணியே இல்லைனாலும் ஐஸை வந்து உருவாக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பவர் வச்சுக்கோங்க. அவங்களுக்கும் பிளா 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 நம்ம கேர்ள்ஸுக்கெல்லாம் என்ன நடந்துச்சோ எல்லாமே நடக்குது. அவங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு சும்மா கேட்குறாங்க. இப்போ பாரு பேசிட்டுக்கலாம் டைம் இல்லை, உங்களுக்கு யாராவது ஞாபகம் வர்றாங்களா, லைக் யாராவது இங்கே இருக்க மாதிரி இல்லை வேற எங்கேயாவது இருக்க மாதிரி அப்படின்னு சும்மா கேட்குறாங்களா. கைஸ் மியா அடி இரு, நீ வேற இவங்களுக்கு வேறு யாராவது ஞாபகம் வந்தா 10 பேர் அங்கிட்டு போகலாம்ல அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. இவங்களும் சரின்னு சும்மா வெயிட் பண்ணிச்சாங்களா. என்ன நடக்குதுங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சும்மாரி நம்ம மீனுங்களும் தரையில் உட்காந்துடுறாங்க, தலையில் கை வச்சுட்டு. அடியே விளாடாதீங்கடி, எல்லாமே ஒரு ஞாபகம் வந்துச்சுல, அதுதான் உண்மை, நாங்கள் தான் உன்னோட சிஸ்டர்ஸ், நம்ம எல்லோரும் ஏஞ்சல்ஸ், புரியுதா, ஏஞ்சல்ஸ் மட்டும் இல்லை, நம்ம இப்போ பெரிய ஆபத்தில் இருக்கோம், அதுலேருந்து தப்பிச்சே ஆகணும், ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சும்மா ரீமா சொல்கிறாங்க. என் மண்டையெல்லாம் வலிக்குது, யாரும் என் மண்டைக்குள்ளே பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு மாதிரி நம்ம மீனுலாம் அப்படியே அங்கே இருக்க பாத்டப்லேயே மறுபடியும் உட்காடுறாங்க. அதுதான் கண்ணை மூடு, அந்த வாய்ஸை ஃபீல் பண்ணு அப்படின்னு சும்மா சொல்கிறாங்களா. இவங்களும் அவங்க சொன்ன மாதிரியே செய்கிறாங்க. இதை அப்படியே கட் பண்ணிட்டு இங்கே நம்ம பாய்ஸ் கிட்ட காமிச்சா நம்ம ஃபெலிக்ஸும் சங்மீனும் இவங்களுக்கு சிம்பிள் வந்திருக்குல்ல, அதே டைமிங்கில் அவங்களுக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் எரியுது, வலிக்குது. தென் அந்த கையில் வந்து சிம்பிள் வந்து வருது. அவங்க அப்படியே மயங்கிடுறாங்க. இவங்க மயங்கின அடுத்த செகண்ட் இங்கே நம்ம ஐயன் வந்து கண்ணு முழிக்கிறான். அவன் ஒரு மாதிரி இருமிக்கிட்டே எந்திக்கிறான். அவன் கண்ணு முழிச்ச அடுத்த செகண்ட் இங்கே நம்ம ரீமாக்கு அந்த வாய்ஸ் மறுபடியும் கேட்குது. அவங்க எந்திரிச்சிட்டாங்க வேமா அப்படின்னு மாதிரி ஒரு விஷயம். நம்ம ரீமா டைம் இல்லை அப்படின்னு சும்மா திடீர்னு சொல்கிறாங்களா. எல்லோரும் என்னன்னு சும்மா ரீமா பார்க்குறாங்க. நமக்கு டைம் இல்லை
அவன் நம்மளை தேடி வந்துருச்சுக்கான். மீரா, மீனு, நமக்கு டைம் இல்லை, வேமா வேமா ஞாபகப்படுத்துங்க. அண்ணன், ஜியா, தியா, நீங்கள் 2 பேரும் மியாவை தேடி போங்க, இப்போவே போங்க அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. செம பதட்டமாக இருக்காங்க. அவங்களுக்கும் லைட்டாக பயமாயிடுச்சா. அவங்க, சரி நீ இங்கே பார்த்துக்கோ, ஆனால் நீ எப்படி போவ, நீ போய் அவளை கூப்பிட்டு வா, நான் வேணா இங்கேயே இருக்கேன். இப்படி பக்கத்தில் எங்கேயாவதுனா நாங்கள் தேடி போகிறோம், நம்மளால தான் ஃபீல் பண்ண முடியுமே நம்ம எங்கே இருக்கோம் என்னன்றதை. ஸோ போங்க, மியாவை கண்டுபிடிங்க அப்படின்னு சும்மா சொல்கிறாங்களா. நம்ம தியாவும் ஜியாவை கூப்பிட்டு அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா ஜியாவுக்கு தான் ஞாபகம் வந்தாங்க மியா, அவங்க இருந்தால் தான் அவங்களோட பவரை ஆக்டிவேட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம ஜியாவை கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே மீரா, மீனு, கொஞ்சம் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு யாராவது ஞாபகம் வர்றாங்களா? இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு ஞாபகம் வருவாங்க. ப்ளீஸ், டைம் இல்லை நமக்கு, அவனுங்களுக்கு நேரம் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும், வேமா அப்படின்னு சும்மா சொல்கிறாங்களா. நம்ம மீனும், யாரோ ஞாபகம் வர்றாங்க, அது மாயா, அவளால் இடி மின்னலை கட்டுப்படுத்த முடியும். சூப்பர் சூப்பர், எங்கே இருக்கா அப்படின்னு சும்மா கேட்குறாங்களா. 2 பேருங்க ரசா, கேரளா அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு சும்மா சொல்கிறாங்களா. பக்கத்து ஸ்டேட்டா அப்படின்னு சும்மா கேட்குறாங்க. ஆமாம், பக்கத்து ஸ்டேட்டில் தான் இருக்குது அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. சரி ஓகே, ரொம்ப நேரம் நம்ம ஒரே இடத்துல இருக்க வேணாம், முடிஞ்சளவு தேடி போவோம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இவங்க 3 பேரும் வெளியே போகிறப்ப நம்ம மீனும், இல்லை நான் ட்ரெஸ் மாற்றிக்கிறேன், வேறு நேரம் புரியாமல் டவலோட சொல்கிறியா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவங்க 2 பேர் ட்ரெஸ் மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே ரீமாக்கு தான், என்னடா அது, அவன் வேறு எழுந்திரிச்சிட்டான், என்னை ஈஸியாக ஃபீல் பண்ணுவானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த வாய்ஸ் மண்டைக்குள்ளே கேட்டே இருக்குது, வேமா ஒரு இடத்துல இருக்காத, உன் வாசனையை ஒரே இடத்துல வைக்காத அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, வேமா வாங்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து போகிறாங்க. வேமா வெளியே வர்றாங்க. ஒரு கார் நிற்கிது. என்ன கார் ஏதுன்னெலாம் பார்க்கல, 3 பேர் ஏறிட்டாங்க. அந்த காரை வச்சு தான் அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அண்ணன் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம சியாவும் தியாவும் ஒரு ஸ்கூலுக்கு வெளியே சவுத் கொரியாவில் நிற்கிறாங்க. இங்கே தானா, கன்ஃபார்மா அப்படின்னு சும்மா தியா கேட்குறாங்களா. ஆமாம் இங்கே தான் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கப்ப அங்கே பயங்கரமாக காற்றடிக்குது. என்னடா அது அப்படின்னு மாதிரி கண்ணை மூடிட்டு கண்ணை திறக்கிறாங்களா. பார்த்தா அங்கே மியா இருக்காங்க. இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. நம்ம மியா, இப்போ தான் வருவீங்களா, எவ்வளோ டைம் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சும்மா கேட்குறாங்க. இவங்களுக்கு ஆச்சரியம். உனக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சு, அதெல்லாம் எப்படியோ வந்துச்சு, நம்மக்கிட்ட பேசிட்டு இருக்க டைம் இல்லை, அவனுங்க எந்திரிச்சிட்டானுங்க, எப்போ வேணால் நம்மளை தேடி வரலாம் அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. ஓ இது வரையா, அப்போது மற்றவங்கள அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு ஞாபகம் வந்தது, ரியா அவளை போய் இது பண்ணணும், அவள் கர்நாடகாவில் இருக்கா அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களும் டெலிபோர்ட் ஆகி கர்நாடகா போகிறாங்க. இவங்களுக்கு ஞாபகம் வந்தோடனே, அதாவது இங்கே மியாவுக்கு ஞாபகம் வந்தோடனே நம்ம ஹியோன்ஜோன் அங்கே அப்படியே மயங்கி விழுகிறான். அந்த சிம்பிளே பார்க்குறாங்க. நம்ம ஐயன் இப்போ தான் கொஞ்சம் நார்மலாகிட்டு, அவள் எங்கே இருக்கான்றதை என்னால் அக்யூரேட்டாக ஃபீல் பண்ண முடியல, அவள் ஸ்மெல்லு நகர்ந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் அவள் ஸ்மெல் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இப்போ பூமிக்கு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றமா சொல்கிறாங்களா. எல்லோரும் சரிஞ்சமா சொல்கிறாங்க. யார் இப்போ எந்திரிச்சிருக்கா அப்படின்னா நம்ம ஐயன், அப்புறமா பேங்க்சனுமே எந்திரிச்சிருப்பான், அப்புறம் இன்னும் மயக்கம் போடாமல் இருக்குது லீனோ, அப்புறமா சங்பின். இவங்க 4 பேரும் தான் போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க பூமிக்கும் கிளம்பி வர்றாங்க. இங்கே நம்ம மீரா தான் அந்த காரை ட்ரைவ் பண்ணிட்டுருக்காங்க. ஹைவேஸில் செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. இங்கேருந்து கேரளா பக்கம்னு சொல்ல முடியாது, ஆனால் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. அப்படி அவங்க போயிட்டே இருக்கப்ப டீமன்ஸ்னால் இவனுங்க மட்டும் டீமன் இல்லைல்ல, இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குல்ல, அதில் ஏதோ ஒன்று இவங்க முன்னாடி நிற்கிது. செத்தம், அவனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ரீமா சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, முன்னாடி பாடுறி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. நம்ம மீனும் பார்க்குறாங்க. பார்த்தா
அங்கே ஒரு ஜெய்சாண்டிக்கான உருவம் நிற்கிது. என்னடி பார்க்குற, ஏதாவது பண்ணுடி, என்னடி பண்ண முடியும் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பவர் அதுக்கு நக்கவா இருக்குது, யூஸ் பண்ணுங்கடி அப்படின்ற மாதிரி மீரா வந்து கத்துறாங்க. அவங்களும் வளைச்சி அது ரொம்ப பெருசாக இருக்கா, அதோட கால் கிடையில புந்தலாக வந்துடுறாங்க. ஆனால் எக்கச்சக்க டீமன்ஸ், பார்க்கவே பயங்கரமாக கொடூரமாக இருக்க டீமன்ஸ்லாம் வந்து வருது. நம்ம மீனும் ப்ளஸ் நம்ம ரீமா இவங்க 2 பேரும் அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம மீரா வந்து காரை வந்து ஓட்டிகிட்ருக்காங்க. நம்ம ரீமா அவங்களோட கையை வந்து அந்த காரில் வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. பார்த்தா அந்த கார் ஒரு மாதிரி கொழுந்து விட்டு எரியுது. ஏய் வெடிச்சிட போதுடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மீரா. அடி இது என்னோடய பாதுகாப்பு வளையம்தான், காருக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. ஓ சரி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இவங்க அப்படியே இது பண்ணிகிட்ருக்காங்க. தென் இங்கே நம்ம மீனும் அவங்க கையை வெளியே நீட்டி ஒரு மாதிரி பயங்கரமாக என்னமோ பண்ணுறாங்க. பார்த்தா ஐஸ் வந்து வெளியாகுது. அவங்களோட பவர் வந்து ஐஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வச்சு அவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு டீமன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பயங்கர ஃபாஸ்ட்டாக போகிறாங்க நம்ம மீரா. இங்கே மற்ற கேர்ள்ஸ், அதாவது நம்ம தியா சியாமியா இவங்க 3 பேரும் கர்நாடகாவில் வந்து நிற்கிறாங்க. எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அந்த ஹாஸ்பிட்டல், அவளுக்கு உடம்பு சரியில்லை, கோமாவில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் சொல்கிறாங்களா. அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லி சியா கேட்குறாங்க. நம்மளால் முடியும், என்னால் அது முடியும், அவள் ரூம்க்கு மட்டும் கூட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களும் சரிஞ்ச மாதிரி கரெக்டாக நம்ம ரியாவோட ரூம்குள்ளேயே வந்து போயிடுறாங்க. பார்த்தா நம்ம ரியா ரொம்ப நாளாக கோமாவில் தான் இருப்பாங்க போல். சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சும்மா கேட்குறாங்களா. நம்ம மியா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் போய் அவங்க கையை பிடிக்கிறாங்க. தென் அவங்க கண் இப்போ லைட்டாக ஓப்பன் ஆகுது. யாரோட கண்ணா, நம்ம ரியாவோட கண்ணு தான். தென் அவங்க செஸ்ட்டுக்கிட்ட ஒரு மாதிரி மரத்தோட சிம்பிள் வந்து ஃபார்ம் ஆகுது. நம்ம ரியாவால் மரம் செடி கொடி அந்த மாதிரி எல்லா உட்பொருட்கள் இருக்குல்ல, அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்க லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு, வந்துட்டிங்களா, நமக்கு டைம் இல்லை, அவன் இந்நேரம் கண்ணு முழிச்சிருப்பான், வேகமாக இங்கேருந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஆச்சரியம், என்னடா அது எல்லோரும் முன்னாடியே சொல்கிறாங்க, நமக்கெல்லாம் அவள் வந்ததுக்கப்புறம் தான் தோணுச்சுன்னு, இது எப்படி உங்கள் 2 பேருக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரியா கேட்குறாங்களா. இப்போ பாரு, அவங்க கண்ணு முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆபத்து பக்கத்தில் வருதுன்னு தெரிஞ்ச உடனே எங்களோட இன்னர் வாய்ஸ் ஆக்டிவேட் ஆகிருச்சு. அதுதான் எங்களை வந்து எச்சரிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால தான் நீ வர்றதுக்கு முன்னாடியே என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ரியா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ரியா, உன்னால் இப்போ எந்திரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. முடியும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவங்க அப்படியே எந்திரிச்சு உட்காடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு உடம்புலாம் வலிக்குது. என்னதான் இருந்தாலும் அவங்க ரொம்ப நாள் கோமாவில் இருந்திருக்காங்க, அதெல்லாம் இருக்க தானே செய்யும். கைஸ் 4 பேர் கை கொடுத்துக்கோங்க அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க நம்ம மியா. எதுக்கு அப்படின்னு சும்மா பார்க்குறாங்களா. அவளுக்கு நம்ம எனர்ஜி கொடுப்போம், 4 பேர் கை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு எல்லோரும் ரியா கையை பிடிச்சிட்டு ப்ளஸ் அவங்க கையும் கொடுத்துக்கிறாங்களா. அது மூலயமா நம்ம ரியாவுக்கும் கொஞ்சம் எனர்ஜி வந்து பாஸ் ஆகுது. அவங்க இப்போ என்னால் போக முடியும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. தென் அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து போட்டு அவங்க அங்கேருந்து டெலிபோர்ட் ஆக போகிறப்ப அங்கேயும் எக்கச்சக்க டீமன்ஸ் வருது. லைக் இவங்கள டெலிபோர்ட் ஆக விடாமல் நம்ம தியாவை அங்கேருந்து தூக்கி அடிக்குது. நம்ம தியா அங்கே இருக்க சவத்தில் மோதி கீழே வந்து விழுகிறாங்க. இப்போ தான் பார்க்குறாங்க, பார்த்தா அங்கே நிறைய டீமன்ஸ் வந்து வருது அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளே. நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க, ரியாவை தவிர. ஏன்னா என்ன தான் ரியாவுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தாலும் அவங்களால இன்னுமே முடியல. அதனால் நம்ம ரியா அங்கே பெட்டு கீழே வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம சியா தான் அவங்களோட லேண்ட் பவர் இருக்குல்ல, லேண்டை கண்ட்ரோல் பண்ணுறது, அதை வச்சு சண்டை போட்டுட்ருக்காங்க. நம்ம மியா அவங்களோட ஏர்ஃபோர்ஸை வந்து யூஸ் பண்ணி சண்டை போட்டுட்ருக்காங்க. அவங்க 2 பேரும் கிட்ட, அதாவது நம்ம தியா கிட்டே போகணுன்றது தான் குறிக்கோள். ஏன்னா தியா கிட்டே போனால் ஈஸியாக டெலிபோர்ட் ஆகிடலாம்ல. ஆனால் தியாவை டீமன்ஸ் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்குது. அதுவும் அவங்க கையை வந்து அவங்க பவரை யூஸ் பண்ண விடாமல் பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம பேங்க்சன் வந்து வர்றான். இப்போ தான் நம்ம பேங்க்சனும் தியாவும் ஒருத்தர் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. நம்ம பேங்க்சன், நீ தானா
அப்படின்னு சும்மா கேட்குறான் நம்ம தியாவை பார்த்து. பட் நம்ம தியாவுக்கு நம்ம பேங்க்சன் யாருன்னே தெரில. யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சும்மா கேட்குறாங்களா. நம்ம பேங்க்சன் நீ தான் வேணும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். உன் கனவுல கூட இதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு. என்னது இது அப்படின்னு சும்மா திரும்பி பார்க்குறானா. பார்த்தா நம்ம சியா ஒரு பாறையை வச்சு ஒரு போடு போடுறாங்க பாருங்க. நம்ம பேங்க்சனே கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துடுறான். என்னதான் அவன் டீமனாக இருந்தாலும் நான் சொல்லியிருப்பேன் அந்த சாபத்தோட தாக்கத்தினால இன்னும் அவனுக்கு பவர் கம்மியாக தான் இருக்குன்னு. அதனால் கொஞ்சம் தள்ளியே போய் விழுகிறானா. நம்ம கேர்ள்ஸ் நம்ம தியாவை விடுவிச்சிட்டு அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகிடுறாங்க. அவங்க 4 பேரும் சேர்ந்து நம்ம பேங்க்சன் என்னடா கையில் கிடச்சி தவற விட்டீங்க, சே எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இவனும் அங்கேருந்து அவனால் பறக்க முடியும்ல அப்படியே வந்து பறக்க ஆரம்பிச்சிடுறான். அவன் கூடயே அவனோட டீமன்ஸும் வந்து பறக்குது. தென் இவங்க 4 பேரும் எங்கே போனாங்கன்னா கரெக்டாக டெலிபோர்ட் ஆகி நம்ம கேர்ள்ஸ் ஓட்டிகிட்ருப்பாங்க காரு, அதுக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போ அந்த காருக்குள்ளே 7 பேர் இருக்காங்க. நம்ம ரீமா மடியில் நம்ம தியா அடியே இந்த ஸ்போல் எந்த பக்கம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இவங்க அவங்க பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி சண்டை போட்டுட்ருக்காங்க. இவங்க சண்டை போடுறத பார்த்துட்டு இங்கேயே வந்துட்டானுங்களா. ஏய் எங்கடி போகணும் இப்போ, கேரளா அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. நம்ம தியா எல்லோரும் என்ன பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சும்மா சொல்கிறாங்களா. எல்லோரும் நம்ம தியாவோட கை மேலே வந்து கை வைக்கிறாங்க. பார்த்தா அடுத்த நிமிஷமே காரோட டெலிபோர்ட் ஆகி நம்ம மாயா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நம்ம மாயா ஆல்ரெடி எதையோ வெறிச்சு பார்த்த மாதிரி இருக்காங்க. மாயா பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் கோல்டான டைப் தான். ஏண்டி வரவங்களுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இவங்களுக்கு ஆச்சரியம், எப்படி உனக்கு ஞாபகம் வந்துச்சு, இதை தள்ளலான்னு கேட்டேன், போகிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்குமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தியாவும் சொல்கிறாங்க. ஏய் அதெல்லாம் முக்கியம் இல்லை, அவனுக்கு இருக்க இடம் தெரிஞ்சிருச்சு, இப்போ இங்கேருந்து நம்ம சொர்க்கத்துக்கு போய் ஆகணும், அதுக்கு தான் என்ன பண்ணணும்னு தெரில அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. நாங்கள் வேணால் வழி சொல்லவா அப்படின்னு சும்மா ஒரு சவுண்டு. இவங்களாம் யாருன்னு சும்மா பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஐயனும் நம்ம பேங்க்சனு தான் வர்றாங்க. மற்ற 2 பேருமே மயங்கிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஞாபகம் வந்துருக்குல, லைக் ரியாவுக்கும் மாயாவுக்கும் அப்பயே அவங்க மயங்கியிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் தான் இப்போ இது பண்ணியிருக்குது. அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு எவ்வளவு இங்கேயே வந்துருச்சு அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க நம்ம சியா. அவங்க மட்டும் இல்லை, கூட எக்கச்சக்கமான டீமன் இருக்குது. இப்போ இது லைக் ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிற சினாரியோ மாதிரி வச்சுக்கோங்க. டீமன்ஸ் அவ்வளோ இருக்குது. கேர்ள்ஸ் எல்லோரும் கையை கோர்த்துக்கோங்க அப்படின்னு சும்மா சொல்கிறாங்களா. ஆனால் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக ஏதோ ஃபோர்ஸ் தூக்கி அடிக்குது. என்னன்னு பார்த்தா அங்கே 3ஆவதாக நம்ம ஹான் எஞ்சி கொடுக்குறான். ரொம்ப அவசரப்படுறீங்களே அதுக்குள்ளேயுமா அப்படின்னு சும்மா கேட்குறான். நம்ம ஹானு நம்ம சியா கிட்ட வந்துட்டு நீதானா அப்படின்னு சும்மா கேட்குறான். நம்ம சியா யாரா நீ அப்படின்ற மாதிரி அவங்க பவரை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹானு பரவாயில்லையே அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம சியா கூட சண்டை போட்டுட்ருக்கான். நம்ம சியாவுக்கு லேண்டை கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்கும், அதை வச்சு தான் அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. இங்கே நம்ம தியா எப்படியாச்சும் எல்லாரையும் டெலிபோர்ட் பண்ணிடணுன்னு அவங்க பவரை யூஸ் பண்ண போகிறாங்களா. அப்போது அவங்க 2 கையையும் 2 சைட்லேருந்து ஏதோ ஒன்று பிளாக் கலரில் வேர் மாதிரி லாக் பண்ணுது. என்னன்னு மாதிரி இவங்க கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா முன்னாடி பேங்க்சன் நிற்கிறான். ரொம்ப அவசரப்படாத செல்லம் அப்படின்னு சும்மா சொல்கிறான். யாரா நீ, என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு சும்மா சொல்கிறாங்களா. உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு இப்போ என்ன வேணும், அது உன்கிட்டேருந்து என்ன வேணும்னு அப்படின்னு சும்மா சொல்கிறான். இவங்க இங்கே பேசிகிட்டே இருக்கப்ப திடீர்னு எல்லா மரமும் ஒரு மாதிரி நிலநடுக்க அந்த மாதிரி ஆடுது. என்னன்னு பார்த்தா நம்ம ரியா தான் அவங்களோட மரத்தை கண்ட்ரோல் பண்ணுற பவரை யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட எல்லா டீமன்ஸையும் ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போடல, எல்லா டீமன்ஸையும் அட்டாக் பண்ணுது அந்த மரம். ஆனால் சொல்லியிருந்தேன் நம்ம ரியா கொஞ்சம் வீக்காக இருக்காங்கன்னு. அது கொஞ்ச நேரம் தான் அவங்களால பண்ண முடியுது. அவங்க மறுபடியும் கொஞ்சம் வீக்காக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அப்படி கீழே உட்காரும்போது அவங்கள ஒரு டீமன் அட்டாக் பண்ண வருதா. அப்போது ஒரு பயங்கரமான ஒளி வருது. எல்லாரும் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறாங்க. பார்த்தா நம்ம ரியாவுக்கு முன்னாடி ஒருத்தர் வெள்ளை ட்ரெஸ்ஸில் வெள்ளை கலரில் லாங் ஹேர் வச்சு எஞ்சி கொடுக்குறாரு. யாருன்னா நம்ம ஆரம் தான். அது நம்ம ஆரம் ஒரே ஒரு சொடக்கு தான் போடுறாரு.
அங்கேருந்து டீமன் அப்படியே பறந்து போய் விழுகுது. நிறைய டீமன் அவரோட வெளிச்சத்துக்கே அங்கேருந்து பயந்து ஓடுதுங்க. நம்ம ஸ்ட்ரே கிட்ஸ் பாய்ஸ் இவனுங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. 3 பேர் தான் இப்போ இங்கே இருக்காங்க. அவங்க இவனுங்களை அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. அதாவது நம்ம ஆரம் இளவரசி உங்களுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நம்ம ரியாவை பார்த்து. இளவரசியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரியாவுக்கு. அவங்களுக்கு ஒரு மாதிரி மண்டையெல்லாம் சுற்றுதா. அவங்க அப்படியே ஒரு மயக்கம் போடுற மாதிரி போயிடுறாங்க. நம்ம ஆரம் அவங்கள பிடிச்சிட்டு, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது இளவரசி, உங்களோட பாதுகாவலன், உங்களோட ரட்சகன் இந்த ஆரம் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாராம். இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் அங்கே பற்றிக்கிட்டு வருது. லைக் நம்ம ஸ்ட்ரே கிட்ஸ் பாய்ஸ் 3 பேர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு பாரு அதெல்லாம் அவங்க கனவுல கூட நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பாய்ஸ் அவங்க ஃபோர்ஸ் எல்லாம் ஒன்றா திரட்டி அவங்கள அட்டாக் பண்ண வந்து வர்றாங்க. யாரோ அப்போது இன்னும் பயங்கரமாக ஒளி வந்து க்ரியேட் ஆகுது. என்னென்னு பார்த்தா நம்ம மற்ற 7 பாய்ஸும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன், இந்த சீரீஸில் நம்ம ஜேகே வந்து டபுள் ஆக்ஷன் மாதிரி அவங்க 8 பேர் மொத்தமாக அந்த 8 பேருமே அப்பியர் ஆகிறாங்க. நம்ம ஆரம் நான் ரியா இளவரசியை கூப்பிட்டு போகிறேன், அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க வைத்தியர்கிட்ட சேர்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆரம் நம்ம ரியாவை தூக்கிட்டு மேலே பறக்க வந்து ஆரம்பிச்சிடுறான். லைக் அவனுக்கு ஒயிட் கலர் விங்ஸ் எல்லாம் வருது. அவன் அப்படியே சொர்க்கத்துக்கு வந்து போக ஆரம்பிச்சிடுறான். அவனை பின்தொடர்ந்து டீமன்ஸும் போகுது தான். ஆனால் நம்ம ஆரம் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஏஞ்சல், அதுவும் நம்ம ரியாவோட கார்டியன் ஏஞ்சல். அதனால் அவர் ஈஸியாக டிஃபென்ஸ் பண்ணிட்டு சொர்க்கத்துக்கு வந்து போயிடுறாரு. இப்போது 7 கேர்ள்ஸ் தான் இங்கே இருக்காங்க. நம்ம மொத்த பாய்ஸும் அவங்க ஆள்கிட்ட இந்த இதில் வந்து நம்ம ஜேகே வந்து ட்வின்ஸ் இருப்பாங்கள்ல, மீரா மீனு, அவங்களுக்கு வந்து பேர். லைக் மீராவுக்கு வந்து ஜேகே, மீனுக்கு வந்து ஜங்குக். நம்ம வி வந்து ரீமாவோட பேர். கடைசியாக இருக்கவங்களுக்கு வந்து தூக்கி போட்டாச்சு. தென் அவங்க ஆள்கிட்ட போய் நின்றுட்டு நான் தான் வந்து உங்களோட பாதுகாவலன் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம கேர்ள்ஸுக்கு ஒன்றும் புரியல தான், இருந்தாலும் யாரோ ஒருத்தன் எப்பா வராசா வாப்பா காப்பாற்றுப்பா, இங்கேருந்து சொர்க்கத்துக்கு கூட்டு போப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தென் இங்கே இந்த 3 பேரை பார்த்துட்டு நாங்கள் இருக்கிற வரையும் எங்கள் இளவரசிங்களை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் நினைக்கிறது என்றைக்குமே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருன்னா நம்ம வீதான் சொல்லியிருந்திருப்பான், அதையும் பார்க்கலாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கும் நம்ம பாய்ஸுக்குமே சண்டை வந்து வருது. நம்ம சின்தான் நம்ம தியாகிட்டே இருந்து டேய் சண்டை போட நேரம் இல்லை, எப்படியாவது இவங்க சொர்க்கத்துக்கு கூட்டு போகணும், எல்லோரும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. எல்லோரும் அவங்கவுங்க ஆள் கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து பறக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம கேர்ள்ஸுக்கு புதுசாக இருக்குது, இருந்தாலும் ஜாலியாக தான் இருக்குது. அவங்க அப்படியே அவங்க ஆளை பார்த்து ரசித்த மாதிரியே வர்றாங்க. ஏன்னா பாய்ஸ் எவ்வளோ அழகாக இருப்பாங்க நமக்கு தெரியாதா, அதனால் ஆடு பார்த்த மாதிரி தான் வர்றாங்க. அந்த ரணகாலத்துலேயும் எல்லாருக்கும் ஒரு குதூகலம் கேட்க தான் செய்யுது. ஆனால் அப்படி நிம்மதியெல்லாம் இருக்க விட மாட்டோன்னு அங்கே அதாவது நீங்கள் மேலே நோக்கி பறந்துட்டுருக்கீங்கன்னா மேலேருந்து ஒன்று ஆப்போசிட் ஃபோர்ஸாக என்னமோ வருது, வந்து உங்கள் மேலெலாம் மோதுதா, நீங்கள் அப்படியே ஸ்கேட்டர் ஆகி வந்து விழுந்துடுறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் விழுந்துடுறீங்க. பாய்ஸோட கையை விட்டுறீங்க. என்னன்னு பார்த்தா நம்ம மீதி இருப்பாங்கள்ல அந்த 5 வில்லன்ஸ் அவங்களோட என்ட்ரி தான். இப்போது களத்தில் 8 வில்லன் பாய்ஸும் வந்து என்ட்ரி கொடுத்துட்டாங்க. அதாவது ஸ்ட்ரே கிட்ஸ் பாய்ஸ் 8 பேர், நீங்கள் 8 பேர், பிடிஎஸ் 8 பேர். நீங்கள் என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் அடிபட்டுருக்கும். எங்கள் கீழே விழுந்திருக்கீங்க, படாமல் இருக்குமா, அதெல்லாம் பட்டுக்க தான் செய்யுது, யாரா அது அப்படின்ற மாதிரி தான் எந்திக்கிறீங்க. பார்த்தா இப்போ ஒவ்வொரு கேர்ள்ஸும் ஒவ்வொருத்தனை நேர் சந்திக்கிறாங்க. உங்களை பக்கத்தில் வச்சுருக்கும் போதே நம்ம ஸ்ட்ரே கிட்ஸ் பாய்ஸுக்கு வந்து ஃபீல் ஆகுது நீங்கள் தான் அப்படின்றது. தென் அவங்க பவர் இன்க்ரீஸ் ஆகிற விஷயமும் அவங்க நோட் பண்ண தான் செய்கிறாங்க. வேறு வழியே இல்லை, எப்படியாவது இவங்க இங்கேருந்து டீமன் வேர்ல்டுக்கு கொண்டு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் நம்ம பேங்க்சன். எப்பட்றா இவனுங்க வந்து நிற்கிறானுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரா. இவனுங்களை கண்டுக்காத, அவளுங்களை எப்படி இங்கே வர வைக்கிறது அதை மட்டும் யோசி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவளுங்கக்கிட்ட இவனுங்களை போக விட வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம லீனா சொல்கிறான். தென் ஒரே ஒரு சொடக்க தான் போடுறான்.
பார்த்தா எக்கச்சக்க டீமன் நம்ம பிடிஎஸ் பாய்ஸை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுது. அவனுங்க அந்த டீமன்ஸ் கூடலாம் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போது நம்ம கேர்ள்ஸும் ஹெல்ப் பண்ணலான்னு போகிறப்ப நம்ம பாய்ஸ் நம்ம கேர்ள்ஸ் முன்னாடி நிற்கிறாங்க. நம்ம கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் சண்டை வருது. லைக் அவங்க ஆள் கூட அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. நம்ம பாய்ஸ் ரொம்ப வீக்காக தான் இருக்கானுங்க. ஏன்னா இவனுங்க இன்னும் மீட்டிங் பண்ணல. நீங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாக இருக்குது, அது வேணால் உண்மை. ஆனால் ஸ்டில் நம்ம கேர்ள்ஸை கம்பேர் பண்ணும்போதுமே இவங்க வீக்காக தான் இருக்காங்க. நம்ம கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுக்குமே சண்டை தாறுமாறாக நடக்குது. இங்கே 2 பேர் இல்லை, ஒன்று ஆரம் இல்லை, இன்னொன்று நம்ம ரியா இல்லை. அவங்க ஆல்ரெடி சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா நம்ம ரியா மயங்கியிருப்பாங்கல்ல, அதனால் அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. இப்போ மொத்தம் 7 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஸ்ட்ரே கிட்ஸ் பாய்ஸ்க்கு தெரிஞ்சிருது இவங்கக்கிட்ட சண்டை போட்டு நம்மளால் இப்போதைக்கு ஜெயிக்க முடியாது அப்படின்னு. அதனால் நம்ம லீனும் அவங்க கண்ணு முன்னாடி, லைக் நம்ம கேர்ள்ஸோட கண்ணு முன்னாடி ஒரு சொடக்கு தான் போடுறான். பார்த்தா அவங்க முன்னாடி அவங்களோட பேரண்ட்ஸ் இருப்பாங்கல்ல. லைக் இந்த உலகத்தில் வாழ்ந்தப்போ அவங்களுக்கு நம்ம கேர்ள்ஸுக்கு பேரண்ட்ஸ்லாம் இருந்திருப்பாங்க, ஃபேமிலி இருந்திருப்பாங்கல்ல. அவங்க நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம கேர்ள்ஸ் அப்படியே சண்டை போடுறது நிப்பாட்டிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் இத்தனை வருஷம் அவங்க கூட தானே ட்ராவல் பண்ணாங்க. அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஒரு மாதிரி ஃப்ரீஸாகி நிற்கிறாங்க. இவங்களாம் அழுகிறாங்க, என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்களா. இவங்க வேமா அவங்கக்கிட்ட ஓடுறாங்க. ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது அதுவும் டீமன்ஸ் தான்றது. லைக் அந்த டீமனை வச்சு அந்த உருவத்தை வர வச்சுருக்காங்க. அவ்வளோதான். நம்ம எல்லா கேர்ள்ஸும் ஒரே இடத்துல ரவுண்டப் ஆகிறப்ப நம்ம ஸ்ட்ரே கிட்ஸ் பாய்ஸ் அவங்கள சுற்றி நிற்கிறாங்க. அவங்கள சுற்றி ரவுண்டப் பண்ணுறாங்க. இங்கே நம்ம பிடிஎஸ் பாய்ஸ் இல்லைன்ற மாதிரி கத்துறாங்களா. அதுக்குள்ளே நம்ம பேங்க்சன் ஒரே ஒரு சொடக்கு தான் போடுறான். பார்த்தா அங்கேருந்து எல்லாருமே டெலிபோர்ட் ஆகிட்டாங்க. எங்கன்னா டீமன் வேர்ல்டுக்கு. ஓகே, இது இங்கேயே ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அண்ணன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.